பென்டென்க்கு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வருது. பென்டென் 1000க்கு ஒரு நியூ சீரிஸ் வருது. பென்டென் யூனிவர்ஸ்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வருது. இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்குதுல்ல? இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தா? இது எதுவுமே ரூமர்ஸ் இல்ல. இது எல்லாமே பென்டென் கிரியேட்டர்ஸால அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு அப்டேட்ஸ். லாஸ்ட் மந்த் பென்டென் கிரியேட்டர் டன்கன் ரோலோ கொடுத்த இன்டர்வியூல அவரு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 25 அமேசிங்கான விஷயத்த சொல்லி நம்மளெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பேசாம அந்த இன்டர்வியூவை பிரேக் டவுன் பண்ணலாம். வாங்க பிளமர்ஸ். இப்போ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி கார்ட்டூன் பேஸ் கண்டக்ட் பண்ண இன்டர்வியூல டன்கன் ரோலோ அட்டன் பண்ணாரு. இந்த இன்டர்வியூ 2 செக்மெண்டா நடந்துச்சு. கார்ட்டூன் பேஸ் கூட நடந்த ஒரு இன்டர்வியூ, அதே சமயம் சைட் பை சைடு அவரு ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் பேஸ்னா யாரு? கார்ட்டூன் பேஸ்ன்றவங்க அனிமேட்டட் இண்டஸ்ட்ரியில இருக்க இன்சைடர்ஸ், அதாவது ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க லாஸ்ட் மந்த் பென்டென் கிரியேட்டர் டன்கன் ரோலோவோட ஒரு Q&A இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு புது பென்டென் சீரிஸோட ஐடியா இல்லனா ஒரு புது ஸ்டோரி லைன், ஏலியன் கான்செப்ட் இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி கார்ட்டூன் நெட்வொர்க் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ எஸ். பேசிக்கா பென்டனோட ஒரிஜினல் ஐடியா என்னன்னா, ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பென்டென் அதர் ரியாலிட்டியில இருக்க ஆல்டர்னேட்டிவ் பென் வெர்ஷன்ஸா ஸ்விட்ச் ஆகிறது தான் இதோட பேஸ் பிளானே. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பெஞ்சமின் பிளட், அதாவது வேம்பயர் இடத்துல இருந்து வேம்பயர் பென், ஹாம்பிபியன் போலார் இடத்துல இருக்க பென். ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இது ரொம்பவே ட்ரிப்பியா இருக்கு, நீங்க பிரைம் பென்டனோட ஸ்டோரி லைனையும் மேனேஜ் பண்ணணும், அதே ரியாலிட்டியில இருக்க பென்டனோட ஸ்டோரி லைன்ஸையும் நீங்க மேனேஜ் பண்ணணும், இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுல தப்பில்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், கார்ட்டூன் பேஸ் என்ன கேட்டாங்கன்னா, அதர் சூப்பர் ஹீரோ அனிமேட்டட் சீரிஸோட கொலாப் பண்ணி பென்டென் கிராஸ் ஓவர் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ என்ன சொன்னாருன்னா, இல்ல என்ன சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணாருன்னா, எங்க மெயின் கோலே MCU மாதிரி ஒரு யூனிவர்ஸை கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான். அதுல ஒரு கேரக்டர் தான் ஜெனரேட்டர் ரிக்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு பெரிய ஐடியா கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு. பென்டென் அதர் ஷோஸ்லயும் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த மாதிரி கிராஸ் ஓவர் பண்ணும்போது ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க ஃபேவரட் கேரக்டர் மேல ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை டவுன் பண்ணி காட்டக்கூடாது. ஸோ இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்து கார்ட்டூன் பேஸ் என்ன கேட்டாங்கன்னா, பென்டென் கிளாசிக், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், பென்டென் ஆம்னிவர்ஸ், பென்டென் ரீபூட், இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க பென்டென் பிரான்சைஸ்ல உங்களுக்கு விருப்பப்பட்டு ஏதாவது நடக்காம போயிருக்கா, இல்லைனா நீங்க விருப்பப்பட்டு ஏதாவது பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ என்ன சொன்னாருன்னா, எல்லா சீரீஸ்லயும் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு, அதே மாதிரி எல்லா சீரீஸ்லயும் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படியும் இருக்கு. நாங்க நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறது இல்லை, எப்பவுமே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதான் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, அடல்ட் பென்டென் சீரிஸ் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கு அடல்ட் பென்டென் சீரிஸ் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, அந்த ஐடியா எப்பவுமே எங்க டிஸ்கஷன்ல இருக்கும். ஃபேன்ஸ் ஓல்டரா க்ரோ ஆயிட்டாங்க, அதாவது ஃபேன்ஸ் வளர்ந்துட்டாங்க, அவங்க இன்னமும் அனிமேஷன் சீரிஸ் பார்க்குறாங்கன்னா அடல்ட்ஸ்க்கு இன்னமும் பென்டென் மேலே ஒரு கிரேஸ் இருக்குன்னா இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பென்டெனுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வரத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் கார்ட்டூன் பேஸ் என்ன கேட்டாங்கன்னா, பென்டெனுக்கு ஒரு தியேட்டரிக்கல் லைவ் ஆக்ஷன் மூவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ என்ன சொன்னாருன்னா, இது நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயம்தான். ஆல்ரெடி ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம், அதுக்கப்புறமேட்டுக்கா ஏலியன் ஸ்வாம் அப்படின்னு 2 மூவி கார்ட்டூன் நெட்வொர்க்காக பண்ணி கொடுத்தோம். ஒரு லைவ் ஆக்ஷன் பென்டென் தியேட்டரிக்கல் மூவி வரதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, அதுக்கான டைமிங்கும் ஃபினான்ஸும் செட் ஆச்சுன்னா பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், பென்டென் 1000க்கு ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதை நீங்க பண்ணீங்கன்னா அந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ அது எப்பிக்கா இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஒரு போதுமான அளவு ஃபேன் சப்போர்ட் இருந்தா பென்டனுக்கு இன்னொரு ஷோ இல்லைனா சீரிஸ் கூட வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன் ரோலோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா, இந்த கேரக்டர் ஒரு ஒர்த்தியான கேரக்டர் தான், மல்டிபிள் ஷோஸ் அண்ட் சீரிஸ் கொடுக்கறதுக்கான எல்லா ஒரு ரீசன்ஸும் பொட்டன்ஷியலும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் அப் திஸ் எந்தூசியாசம், எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்றோம் இது உண்மையிலேயே நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பென்டன் ரீபூட் சீரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது இருந்த ஒரு ஐடியா அதுக்கப்புறம் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணது ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டன்கன்ரோலோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும் இந்த ரீபூட் சீரிஸ் வந்து ரொம்ப ஃபன்னா காமெடியா இருக்க போகுது கம்பேர் டு ப்ரீவியஸ் சீரிஸ். இது ஸ்டோரி அதெல்லாம் தாண்டி ஃபன் ஓரியன்டா தான் இருக்க போகுதுன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஸோ அதனால ஸ்டோரி போர்ட் அந்த மாதிரி விஷயத்துலலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் நாங்கள் பண்ணலை. மேபி ப்ரொடக்ஷன் அப்போ சில பல சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரிஜினல் கண்டினியூட்டியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? அதுக்கு டன்கன்ரோலோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பழசை பார்க்கறது இல்லை, நாங்கள் எப்போவுமே ஒரு ஐடியாவை புதுவிதமாக எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அது பென்டனுக்கும் பொருந்தும். ஆனால் ஃபியூச்சரில் பென்டனோட ஸ்டோரியை எப்படி புதுவிதமாக சொல்லலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஷின் கார்ட்டூன் பேஸ் என்ன கேட்டாங்கன்னா, இந்த பட்ஜெட், ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா இந்த எஃபர்ட் இதெல்லாமே ஒரு கொஷினாக இல்லைன்னா நீங்கள் ஒரு கிராஸ் ஓவர் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட கொஷினுக்கு டன்கன்ரோலோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் MCU DCU மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணுறது தான் எங்கள் கனவாக இருந்தது, இப்போவும் கனவாக இருக்குது. இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்க கார்ட்டூன் நெட்வொர்க்கோட கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணி அந்த கிராஸ் ஓவரை மேக் பண்ணால் கூட இது ஆசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஷின், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் பென்டன் சீரீஸ்? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பென்டன் சீரீஸ் என்ன அப்படின்னு கேட்ட கொஷினுக்கு டன்கன்ரோலோ எப்படி ஆன்சர் பண்ணாருன்னா, இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, உங்கள் குழந்தைங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை யாரு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் எல்லா இட்டரேஷனும் பாசிட்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அதே மாதிரி தான் சில இட்டரேஷன், அதாவது சில சீரீஸ் வந்து சில சீரீஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஒரு சீரீஸ்ல இருக்க சீசன் வந்து இன்னொரு சீரீஸை விடவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பென்டன் அடல்ட் அனிமேட்டட் சீரீஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு டன்கன்ரோலோ என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இருக்கு, உண்மையிலே இது சூப்பரா இருக்கும், மெச்சூர் தீம்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஐஸ்டாக்கான ஷோ. ஆனா எங்களுக்கு இந்த செக்ஷுவல் அண்ட் கோர் கண்டென்ட் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்லா எமோஷனல் மிக்ஸ்டா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு ஷோ லைக் MCU மூவிஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காரு. ப்ளம்மர்ஸ், இதோட கார்ட்டூன் பேஸ் கூட நடந்த இன்டர்வியூ வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கேட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினுக்குலாம் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணலாம். மறக்காதீங்க ப்ளம்மர்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் ஹீரோ டைம்.